நண்பர்களே, இன்றைய பதிவில் கர்ப்பிணி பெண்களுக்கு மிகவும் பொதுவாக ஏற்படும் ஒரு மாற்றத்தை பற்றி பார்க்க போகிறோம். கர்ப்ப காலத்தில் வயிற்றில் கோடுகள், அதாவது ஸ்டிச் மார்க்ஸ் ஏன் வருகிறது, இதை தடுக்க முடியுமா, குறைக்க என்ன செய்யலாம் என்பதை விரிவாக பார்ப்போம். ஸ்டிச் மார்க் என்றால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டிச் மார்க் என்பது தோல் அதிகமாக விரிவடையும் போது தோலின் நடுப்பகுதியில் உள்ள கொலாஜன் மற்றும் எலாஸ்டின் நார்கள் நீண்டு சிறிய கிழிவுகள் ஏற்படுத்துவதால் உருவாகும் கோடுகள். இது ஒரு நோய் அல்ல, கர்ப்ப காலத்தில் ஏற்படும் இயல்பான உடல் மாற்றங்களில் இதுவும் ஒன்று. இது ஏன் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கர்ப்ப காலத்தில் குழந்தை வளர வளர வயிறு பெரிதாகிறது, தோல் வேகமாக விரிவடைகிறது, ஹார்மோன் மாற்றங்கள் ஏற்படுகின்றன, தோலின் நெகிழ்வுத்தன்மை குறையலாம். இதனால் ஸ்டிச் மார்க் தோன்றும். எந்த மாதத்தில் அதிகமாக வரும்? பொதுவாக 6வது மாதம் முதல் 9வது மாதம் வரை அதிகமாக தோன்றும். சிலருக்கு பிரசவத்திற்கு பிறகும் தெளிவாக தெரியும். இந்த மார்க் எந்த பகுதிகளில் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வயிறு, மார்பகம், இடுப்பு, தொடைகள், பின்புறம் ஹிப். எல்லோருக்கும் வருமா? இல்லை. சில பெண்களுக்கு அதிகமாக வரும், சிலருக்கு மிகவும் குறைவாக இருக்கும் அல்லது வராமலும் இருக்கலாம். இது ஒவ்வொருவரின் தோல்தன்மை மற்றும் மரபியல் காரணங்களை பொறுத்தது. யாருக்கு அதிக வாய்ப்பு? குடும்பத்தில் அம்மா அல்லது சகோதரிகளுக்கு இருந்தால், இரட்டை குழந்தை கர்ப்பம், உடல் எடை வேகமாக அதிகரித்தால், பெரிய குழந்தை வளர்ந்தால், தோல் வறட்சியாக இருந்தால். ஸ்டிச் மார்க்கை முழுமையாக தடுக்க முடியுமா? இதை முழுமையாக தடுக்க முடியாது, ஆனால் சில பழக்க வழக்கங்கள் மூலம் அதன் தீவிரத்தை குறைக்க உதவலாம். குறைக்க என்ன செய்ய வேண்டும்? போதுமான தண்ணீர் குடிக்கவும், தோல் ஈரப்பதமாக இருக்க உதவும். சத்தான உணவு, பழங்கள், காய்கறிகள், புரதச்சத்து நிறைந்த உணவுகள், வைட்டமின் சி உள்ள உணவுகள். உடல் எடை மெதுவாக அதிகரிக்க வேண்டும். மருத்துவர் பரிந்துரைக்கும் அளவுக்குள் எடை அதிகரிக்க முயற்சி செய்யுங்கள். தோலை ஈரப்பதமாக வைத்துக் கொள்ளுங்கள். மருத்துவர் பரிந்துரைக்கும் மாய்ஸ்சரைசர் அல்லது பிரெக்னன்சி சேஃப் கிரீம் பயன்படுத்தலாம். ஸ்டிச் மார்க் வந்தால் ஆபத்தா? அப்படி இல்லை. இது குழந்தையையோ தாயையோ பாதிக்காது. இது தோலில் ஏற்படும் இயல்பான மாற்றம் மட்டுமே. பிரசவத்திற்கு பிறகு குறையுமா இல்லை மறையுமா? முழுமையாக மறையாமல் இருக்கலாம், ஆனால் காலப்போக்கில் அதன் நிறம் மங்கும். சிவப்பு அல்லது ஊதா நிறத்தில் இருந்த கோடுகள் வெள்ளை அல்லது மங்கலான நிறமாக மாறலாம். என்ன செய்யக்கூடாது? மருத்துவரின் ஆலோசனை இல்லாமல் எந்த கிரீமையும் பயன்படுத்த வேண்டாம். இணையத்தில் பார்த்து தானாக மருந்து வாங்க வேண்டாம். தோலை அதிகமாக சொரிய வேண்டாம். எப்போது மருத்துவரை அணுக வேண்டும்? ஸ்டிச் மார்க்ஸ் பகுதியில் கடுமையான அரிப்பு, சிவந்தல், சீல் அல்லது தொற்று, தோலில் கடுமையான மாற்றங்கள். சித்த மருத்துவத்தின் பார்வை. சித்த மருத்துவத்தில் கர்ப்ப காலத்தில் உடல் பராமரிப்பு, சத்தான உணவு மற்றும் தோல் ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் அளிக்கப்படுகிறது. ஆனால் கர்ப்ப காலத்தில் எந்த மூலிகை எண்ணெய் அல்லது மருந்தையும் பயன்படுத்துவதற்கு முன் தகுதியான சித்த மருத்துவர் அல்லது மகப்பேறு மருத்துவரின் ஆலோசனையை பெற வேண்டும். பொதுவான தவறான நம்பிக்கை. ஸ்டிச் மார்க் வந்தால் குழந்தைக்கு ஏதாவது பிரச்சனையான்னு கேட்குறாங்க. இல்லை, இதற்கும் குழந்தையின் ஆரோக்கியத்திற்கும் தொடர்பில்லை. ஸ்டிச் மார்க்கை ஒரே வாரத்தில் முழுமையாக நீக்கலாமா? இது தவறு. எந்த கிரீமும் உடனடியாக முழுமையாக நீக்க முடியாது. அதனால் அன்பான அம்மாக்களை, கர்ப்ப காலத்தில் ஸ்டிச் மார்க் வருவது மிகவும் இயல்பானது. இது உங்கள் குழந்தை வளர்ந்து கொண்டிருப்பதற்கான உடல் மாற்றங்களில் ஒன்றாகும். இதனால் இதை பார்த்து கவலைப்பட வேண்டாம். சத்தான உணவு, போதுமான தண்ணீர், உடல் எடையை ஆரோக்கியமாக பராமரித்தல் மற்றும் மருத்துவரின் ஆலோசனைகளை பின்பற்றுதல் மூலம் தோல் ஆரோக்கியத்தை பாதுகாக்கலாம். மேலும் ஆரோக்கியமான தகவல்களுக்கு சுகம் சித்த மருத்துவ மையம், பாவூர்சத்திரம். தாயின் ஆரோக்கியம் பாதிக்கப்பட்டால் குழந்தையின் வளர்ச்சியும் சிறப்பாக இருக்கும். தாயின் ஆரோக்கியம் பாதுகாக்கப்பட்டால் குழந்தையின் வளர்ச்சியும் சிறப்பாக இருக்கும். இப்போ நம்ம யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அதனால் நம்மளோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தீங்கன்னா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா மெசேஜ் பண்ணிக்கோங்க. நன்றி.